செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா இது பார்லிமெண்ட்டால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது, அப்புறம் மும்பையில் டபிள்யூஆர்சி இருக்குது, ஈஸ்ட் வந்து கொல்கட்டாலையும், சென்னை வந்து சதர்ன் இந்தியாவுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக சென்னை இருக்குது. இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பிரசிடென்ட் சார் சொன்னாங்க. அது நீங்கள் குறிச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியாவில் மட்டுமே 11,000க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 3,258 மெம்பர்ஸும், சென்னையில் 2,368 மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து படிப்பு வந்து 3 லெவலாக இருக்குது. +2 முடித்தவங்க எல்லாருமே கம்பெனி செக்ரட்டரி படிப்பு சேரலாம். 10 கோடிக்கு மேலே கேபிட்டல் இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து முழு நேர கம்பெனி செக்ரட்டரி தேவை. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் 10 கோடிங்கிறது வந்து ஒரு நிறுவனம் ரொம்ப சீக்கிரமாக எட்டிடும். ஓரளவுக்கு ரொம்ப ஒரு கடைகள் அந்த அளவுக்கு சிறிய அளவில் இல்லாமல் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஆரம்பிக்கும் போது அவங்க 10 கோடியை ரொம்ப சீக்கிரமே எட்டிடுவாங்க. அப்போ அந்த நிறுவனத்துக்கு முழு நேர கம்பெனி செக்ரட்டரி அவசியம் தேவையாக இருக்குது. ஏன்னா கம்பெனி செக்ரட்டரி வந்து ஒரு நிறுவனம் என்னென்ன சட்டங்களை, அந்த நிறுவனம் கம்ப்ளை பண்ண வேண்டிய எல்லா சட்டங்களும் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஒரு லீகல் அட்வைசராகவும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜராகவும் இருந்து சொல்கிறது வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரியுடைய வேலை. ஸோ இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. 1980லேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னமும் அவேர்னஸ் நிறையா தேவைப்படுது. அதனால் வந்து இது முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. இது படிப்பு வந்து 3 நிலையில் இருக்குது. ஒன்று வந்து +2 முடித்தவங்க நேரடியாக சேர்றது வந்து CSEET. அதற்கு அடுத்து வந்து ஒன்று CSEET பாஸ் பண்ணிவிட்டு CS எக்ஸிக்யூட்டிவ் போகலாம், அல்லது டிகிரி முடிச்சிட்டும் 3 இயர் டிகிரி முடிச்சிட்டும் CS எக்ஸிக்யூட்டிவ் படிக்கலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற லெவலை பாஸ் பண்ண பிறகு ப்ரொஃபஷ்னல்ங்கிற லெவல் இருக்குது. ஸோ 3 லெவல். நல்லா படிக்கக்கூடியவங்க 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இந்த முழுமையான கோர்ஸை முடிச்சிடலாம். இதற்கு அடுத்து CS எக்ஸிக்யூட்டிவ் முடித்தோடனே அவங்க ட்ரைனிங் 21 மாதங்களுக்கு ட்ரைனிங் போகலாம். அப்போவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க பணம். அந்த நேரத்திலே CS ப்ரொஃபஷனலை வந்து அவங்க பண்ணாங்கன்னா அந்த ட்ரைனிங் முடிக்கிற பீரியட்லேயே அவங்க சம்பாதிக்கவும் செஞ்சுக்கிட்டு வேலையும் கற்றுக்கிட்டு சைமல்டேனியஸாக கோர்ஸையும் முடிச்சிடலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ். இதை தவிர ஸ்டடி சென்டர்னு நிறையா காலேஜுகளோடு சேர்ந்து நிறைய ஸ்டடி சென்டர்ஸ் அங்கேயே வந்து பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. காலேஜ் படிக்கிறவங்க அதோடு சேர்த்தே CS கோர்ஸையும் படிக்கிறாங்க. இது வந்து சென்னையில் மட்டுமே 4 இடங்களில் இருக்குது. அதை தவிர அகாடமிக் கொலாபரேஷன் நிறைய IIM திருச்சிராப்பள்ளி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, கண்ணூர் யூனிவர்சிட்டி, காலிக்கட் யூனிவர்சிட்டி, டாக்டர் தமிழ்நாடு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜுகளோட சிக்னேச்சர் அவார்டுன்னு சைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களுக்கு ICSIயே மேலே CS கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓவர்சீஸ் சென்டர்ஸ் 6 நாடுகளில் இருக்குது. இது ACS முடிச்சுட்டு சில வெளிநாடுகள்லையும் இதுக்கு ரெக்கக்னிஷன் இருக்குது. வெளிநாடுக்கும் வேலைக்கு போகிறாங்க. ஓவர்சீஸ் சென்டர்ஸ் ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், UAE, UK, USA இந்த இடங்கள்லாம் இருக்குது. அது தவிர நிறையா சோஷியல் காசுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து நிறைய கன்செஷன் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு பிறகு ஷஹீத் கி பேட்டின்னு இப்போ வந்து உதாரணமாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ இங்கே மெம்பர்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதில் வந்து பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸுக்கு பொக்கே, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் கொடுக்காம அதுக்கு செலவாகக்கூடிய பணத்தை மொத்தமாக சேர்த்து ஒரு 6 மாதம் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அது மாதிரி இது வரைக்கும் 41 லட்சம் வந்து அது என்னன்னா இந்தியாவுக்காக போர் புரிந்து இறந்தவர்கள் அவர்களுடைய குழந்தைகளோட படிப்புக்காக இது வரைக்கும் இன்ஸ்டிடியூட் வந்து 41 லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா சொசைட்டல் காஸ்ட்லேயும் இது பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு நேரடி கீழே வந்து இன்ஸ்டிடியூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. 75,000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க, 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் படித்தவங்க இல்லை இன்னும் ஈவன் BSc அந்த மாதிரி அல்லது லா படித்தவங்க எல்லாருமே படிக்கலாம், +2லேருந்தும் படிக்கலாம். நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அதை தவிர சார் சொன்ன மாதிரி நாங்களே என்டர்பிரனராக நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து இப்போ எப்படி ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்களோ அதை மாதிரி ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரியாக
கம்பெனிகளுக்கு ஒரு புது கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு, அவங்க ஆடிட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து கம்பெனி செக்ரட்டரிஸ் பண்ணுறாங்க. அவங்க வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாருமே எங்கள் ஒவ்வொரு கம்பெனிலையும், இவர் கம்பெனியில் வந்து 100 பேர் வேலை பார்க்குறாங்க. 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு அவர். பவன் சந்தக் சார்னு புனேயில் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் 10லேருந்து 20 பேரை நாங்கள் வந்து, அல்லது 50 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து நாங்கள் தர்றோம். இது மாதிரி கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக சொன்னீங்கன்னா அது படிக்கக்கூடிய +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும். நன்றி. என்னங்க? He's asking today are you, I mean the program, is it for students or today's event is it? So this event is for members as well for students. Many members have joined as well as many students have joined. Our programs are normally open for both the sections of our stakeholders, members as well as students. அதாவது மெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அது அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால மாறுதல்கள் வந்து மாறுதல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அதை அப்டேட் பண்ணுறதுக்காக, அவேர்னஸ்க்காக தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்கள் நடத்துகிறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆஸ்கிங் அபவுட் ஃபீஸ் CS course fees. For CS executive program it is 16,100 and for professional program it is 20,000. So it is one of the most reasonable course available in the market with high potential, wherein one has to shell out a very small amount of fees, but at the same time he or she, when passes through, they become eligible for the very good opportunities in the market. As Mohanji was saying that one can, after passing out the CS exam, can be employed in a company. Particularly if I say about the listed companies, the companies whose shares have been listed on the stock exchanges, there is a regulation 6 which talks about designation of the compliance officer, and as of now the only company secretary would be the compliance officer in the listed companies. So our members can be employed in private companies, in the listed companies, in the public companies, in the consultancy firms, in the angel and venture capital firms, in the practicing company secretary firms. So there are various opportunities available in the market as of today for the profession of the company secretaries to prosper. Yes. Student will become CS after the 3-level. Yes. Student will become CS Only after the 3 levels. Only, yeah. After passing these 3, executive and the professional, all these 3. There are 2 modes of getting entry in the profession. One after passing the 12th exam through CS EET exam, and this is entrance test basically, and another is through after passing of the graduation direct entry. So earlier there was a passing percentage of 50% to get into the CS profession. In the last year, in one of the council meeting, we have dispensed with the minimum marks for the getting into the profession. Any person who has passed the graduation can enroll for the profession of company secretary. He's asking whether meritorious award, if after +2, those who have got more marks, are we giving any scholarship from the fees waiver? A scholarship is based on the merit, but it is for those who clear our exam with all the merit, and if they are placed in the merit rank, then we provide them many awards and accolades, also cash awards. If we talk about the merit scholarship, it is available through our student welfare trust, and it is particularly for the weaker section of the society. We have also provided full fee waiver for all the wards of the armed forces, all the wards of the martyrs, all the wards of the paramilitary forces. We have also provided the fee waiver for Agniveers. So those mechanism is already there. However, if someone is not falling under any of their scheme, then he or she can apply for the concessional fee through the mechanism of the ICSI, and we provide all the support through our welfare trust for the students.